The factors affecting the magnitude of polarizing power of cation and polarizability of an anion are studied by using. ஸோ எந்த ஃபேக்டர்ஸில் இதை பற்றி படிப்போம் அப்படின்னா ஃபெஜான்ஸ் ரூல். ஓகே, ஸோ அப்போ ஃபெஜான்ஸ் ரூல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி லேட்டஸ்ட் எனர்ஜினா அதுக்கு நம்மளுக்கு ஒரு கீ பாயிண்ட் என்னது வந்து இது சார்ஜுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாகவும் சைஸுக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃபெஜான்ஸ் ரூல்னால் அது வந்து ஸ்மாலர் கேட்டையான் பிக்கர் ஆனையான். ஓகே, ஸ்மாலர் கேட்டையான் பிக்கர் ஆனையான் தந்திருக்கக்கூடிய இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் குளோரைட் அப்படின்னா இது வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கும், இது பிக்கர் சைஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுதான் வந்து ஃபெஜான்ஸ் ரூலுக்கு அப்ளிகபிள். ஸோ அப்போ ஸ்மாலர் சைஸ், இந்த ஸ்மாலர் சைஸ் ஆஃப் கேட்டையான் தென் பிக்கர் சைஸ் ஆஃப் ஆனையான் அப்படி இருக்கணும், அதுதான் ஃபெஜான்ஸ் ரூல். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்மாலர் சைஸில் இருக்கக்கூடிய கேட்டையான் பிக்கர் சைஸ் ஆனையான்னா அதோட கோவலன்ட் கேரக்டர் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். கோவலன்ட் கேரக்டர் இன்க்ரீஸாக இருக்கும். சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டும் டிக்ரீஸாக இருக்கும். அப்போது வந்து கோவலன் இந்த மாதிரிப்பட்ட காம்பவுண்டுக்கு கோவலன் காம்பவுண்ட் அதிகமாக இருக்கும், சாலிபிலிட்டி வந்து டிக்ரீஸாக இருக்கும், தென் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து டிக்ரீஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் கிளியராக நமக்கு புரியும். வந்து இப்போது இப்படி ஒரு காம்பவுண்ட் தந்திருப்பாங்க எப்படின்னா லித்தியம் குளோரைட், தென் சோடியம் குளோரைட், தென் பொட்டாசியம் குளோரைட். ஸோ ஃபெஜான்ஸ் ரூலை வந்து அப்ளை பண்ணி இதை வந்து கரெக்டான இந்த இன்க்ரீஸிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டையான் பார்க்கணும். கேட்டையான் பார்த்தோன்னா கேட்டையான் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ஆனையான் வந்து சேம் தான். அப்போ அதை கன்சிடர் பண்ணலாம், எல்லாத்துலேயும் குளோரைட். ஸோ இதை கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த கேட்டையான் பார்க்கணும். கேட்டையான் வந்து ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம். நம்ம வந்து அப்போது இது வந்து இந்த ஆர்டரில் இருக்குது. ஃபெஜான்ஸ் ரூல்னாலே கேட்டையானோட சைஸ் என்னவாக இருக்கணும், ஸ்மாலராக இருக்கணும். அப்போ இது வந்து டாப் டு பாட்டம் போக போக சைஸ் இன்க்ரீஸாக இருக்கும். இது ஸ்மாலர் சைஸ், இது அதோட கொஞ்சம் பெரிய சைஸ், இது பிக்கர் சைஸ். ஸோ அப்போ ஸ்மாலர் சைஸ் தான் வந்து ஃபெஜான்ஸ் ரூல் வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் இதோட ஆர்டர், இப்படி தான் அரேஞ்ச் பண்ணணும். எதனாலனா இந்த ஸ்மாலர் கேட்டையான் ஈஸிலி புல் எலக்ட்ரானை வந்து ஈஸியாக இழுக்கும், தன்னை நோக்கி இழுக்கும்போது அதோட போலரைசிங் பவர் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அப்போது ஸ்மாலர் வந்து கேட்டையானாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுக்கிறதுனால அதோட போலரைசிங் பவர் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து ஹை கோவலன்ட் கேரக்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இப்போ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்போ சோடியம் ஃப்ளோரைடு, தென் சோடியம் குளோரைடு, தென் சோடியம் புரோமைடு, தென் சோடியம் அயோடைட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கேட்டையான் எல்லாத்துலேயும் காமன் தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணணும். அப்போது வந்து இது பாருங்கள், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்போது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ அப்போ டாப் டு பாட்டம் போக போக இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது ஸ்மாலராக இருக்கும், இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் ஆனையான் இருந்தால் பிக்கர் சைஸாக இருக்கும். அப்போ பிக்கர் சைஸ் இதில் எது, சோடியம் அயான். அப்போ இதுதான் கிரேட்டர். தென் சோடியம், நெக்ஸ்ட்டு சோடியம் புரோமைட், தென் சோடியம் ஃப்ளூரைட். ஸோ ஃபெஜான்ஸ் ரூல் கேட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் தந்தால் கேட்டையானுக்கு பார்க்கும்போது அது ஸ்மாலர் சைஸாக இருக்கணும், அதே ஆனையான் இருந்துச்சுன்னா அது பிக்கர் சைஸாக இருக்கணும். பிக்கர் சைஸாக இருந்தால் அது வந்து ஈஸிலி டிஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட இதுக்கு வந்து லார்ஜர் ஆனையானுக்கு ஹை போலரைசிங் பவர். ஸோ இதுதான் லார்ஜர் ஆனையான். ஸோ அப்போ இதுக்கு வந்து போலரைசிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். தென் கோவலன்ட் கேரக்டர், இதுவும் வந்து ஹை போலரைசிங் பவர், ஹை கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது ஃபெஜான்ஸ் ரூல் கேட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் கேட்டால் இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது வந்து சைஸை வச்சு சொல்கிறது. இது சார்ஜை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜ் ஆஃப் த அயான் வந்து ஃபெஜான்ஸ் ரூலை வந்து பேஸ் பண்ணி சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையர் சார்ஜ் ஆன் எய்தர் அயான், அதாவது கேட்டையானாகவும் இருக்கலாம் அல்லனா ஆனையானாக இருக்கலாம். எந்த அயானாக இருந்தாலும் எதுக்கு கிரேட்டர் சார்ஜ் இருக்கோ அதுதான் வந்து இன்க்ரீஸிங் கோவலன்ட் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அலுமினியம் குளோரைட்னா அலுமினியம் 3+, தென் வந்து மெக்னீசியம் 2+, தென் வந்து சோடியம் ப்ளஸ். ஸோ இதில் வந்து சார்ஜ் எதுக்கு அதிகம், கேட்டையானுக்கு அதிகம். வந்து கேட்டையானில் எந்த கேட்டையானுக்கு அதிகம், அலுமினியம். ஸோ கிரேட்டர் சார்ஜ் வந்து கிரேட்டர் போலரைசிங் பவர் அல்லது கிரேட்டர் கோவலன்ட் கேரக்டர் தென் இது. ஸோ அப்போ சார்ஜ் இந்த கேட்டையானோட சார்ஜ் வச்சு, கேட்டையான் மட்டும் இல்லை ஆனையானோட சார்ஜ் வச்சு பார்த்தாலுமே அது வந்து அது எதுக்கு அதிகமான சார்ஜ் இருக்கோ அதுதான் இஸ் மோர் கோவலன்ட் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு O2-, தென் Cl-. ஸோ இதில் எதுக்கு இங்கே வந்து ஆனையான் தான்
தான் எதுக்கு மோர் சார்ஜ் வந்து O2 மைனஸ். ஸோ இதுதான் மோர் கோவலன்ட் கேரக்டர். ஓகே, ஸோ இதே சைஸ் வச்சு பார்த்தோம்னா வந்து இந்த கேட்டையானோட சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கணும், ஆனையானோட சைஸ் பிக்கராக இருக்கணும். இதே சார்ஜ் பற்றி பார்த்தோம்னா எது வந்து பிக்கர் சார்ஜோ அதுதான் கிரேட்டர் கோவலன்ட் கேரக்டராக இருக்கலாம், இல்லை போலரைசிங் பவராக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான், அதோட கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், ரொம்ப ஈஸி தான். இன்னொன்று இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 வேர்ட் வந்து என்னென்னா pseudo electronic and the cations with pseudo noble gas configuration. For example Cu plus இந்த காப்பரோட அட்டாமிக் நம்பர் என்னது வந்து காப்பர் ஜிங்க் நிக்கல் காப்பர் 29. ஸோ காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29, அதில் வந்து 1 ரெடியூஸ் பண்ணிட்டோம், அப்போ 28. ஆக்சுவலாக காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3d10 4s1 வரும், 3d10 4s1 வரும். ஓகே, ஸோ அப்போ இதில் ஒரு எலக்ட்ரானை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணிடுவோம், போயிடும். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 3d10 கிடைக்கும், 3d10 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது இது வந்து டி எலக்ட்ரான் வந்து ஃபுல்லி ஃபில்டு. சூடோனால என்னது வந்து ஒரு பொய்யான நோபல் கேஸ் வந்து தரும். D10 வந்து ஃபுல்லி ஃபில்டு. ஸோ இது வந்து இந்த ஆர்டரில் வரக்கூடிய காப்பர் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், தென் வந்து கோல்டாக இருக்கலாம். இது எல்லாமே என்னென்னா சூடோல் நோபல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வந்து எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இதே தான் வந்திருக்கும் சோடியம் ப்ளஸ். சோடியம் ப்ளஸ்னால் சோடியம்க்கு 11 வந்திருக்கும். இப்போ 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா 10. அப்போது இந்த ஆக்சுவலாக சோடியம்க்கு 1s2 2s2 2p6 3s1 வந்திருக்கும். இது ஃபுல் வந்து ப்ளஸ் 1னால அதை மைனஸ் பண்ணிடும். அப்போ இந்த இதுதான். அப்போ எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டால் மட்டும்தான் ஃபுல்லி ஃபில். ஆனால் இங்கே வந்து டி ஆர்பிட்டாலே ஃபுல்லி ஃபில். ஸோ அப்போ உனக்கு இப்படி கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு எப்படின்னா Cu ப்ளஸ்ஸு தென் Na ப்ளஸ். ஸோ அப்போ விச் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த Cu ப்ளஸ் தான் இஸ் கிரேட்டர், பிகாஸ் இதோட கான்ஃபிகரேஷன் வந்து சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ CuCl வந்து CuCl தந்துட்டு எது கிரேட்டர், NaCl எது தந்துட்டு கிரேட்டர்னா CuCl, பிகாஸ் ஆஃப் சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். இந்த லைக் Cu ப்ளஸுக்கு வந்து சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதுக்கு ஹை போலரைசிங் பவர். தென் இந்த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் லைக் Na ப்ளஸ். இது எப்படி இருக்கும், 3d10 இருக்குமா, இது வந்து 2s2 2p6 இருக்கும். ஸோ அப்போ இந்த CuCl தான் இஸ் கிரேட்டர். ஓகே, இது வந்து CuCl வரலாம், அப்படி இல்லைன்னா சில்வர் குளோரைட் வரலாம், அல்லட்டா ஆரிக் குளோரைட் வரலாம். இது எது வந்தாலுமே அதுக்கு சூடோ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அதுதான் இஸ் கிரேட்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஹன்ஸ் ரூல். ஹன்ஸ் ரூல் என்னென்னு பார்ப்போம். ஹன்ஸ் ரூல் Hund's rule, this rule dictate the order in which electron fills subshell orbital. அதாவது இப்படி வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மேங்கனீஸ் பார்க்குறோம். மேங்கனீஸோட எலக்ட்ரானிக் இந்த அட்டாமிக் நம்பர் 25, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 4s2 அப்படி இருக்கும், 3d5 4s2. இப்போ இதில் வந்து இந்த 5 முடிஞ்சாலே இந்த 3d எலக்ட்ரான் இந்த 30 to இந்த 21 to 30 இந்த எலமெண்ட்ஸில் இதில் எது முடிவோ அதுதான் இங்கே எழுதிக்கணும். சப்போஸ் 24னா 3d4 4s2 அப்படி எழுதிக்கும். ஓகே, இங்கே 5ல் முடிஞ்சதுனால 3d5 4s2 அதுதான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ இதோட எலக்ட்ரான்ஸை சப்ஷெல்லில் நம்ம ஃபில் பண்ணணும். டியில் எத்தனை வந்து செல் உண்டு, 5 உண்டு. எஸ்ஸில் ஒன்லி 1 உண்டு. ஓகே, தென் இங்கே பியில் 3 செல் உண்டு. ஓகே, இது 3d5, தென் இது 4s2, இங்கே 4p, பியில் 6 ஃபில் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறோம். அந்த 5 எலக்ட்ரானை எப்படி ஃபில் பண்ணணும், இப்படி ஃபில் பண்ணணுமா, ஓகே இப்படி 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணுமா, இல்லைனா வந்து ஒவ்வொரு சப்ஷெலுக்கும் ஒரு எலக்ட்ரான் வச்சு ஃபில் பண்ணணுமா, இதுதான் என்னென்னா ஹன்ஸ் ரூல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதான் திஸ் ரூல் டிக்டேட் த ஆர்டர், அந்த ஆர்டரை வந்து எலக்ட்ரானை எப்படி சப்ஷெல்லில் ஃபில் பண்ணணும், வந்து ஒவ்வொரு சப்ஷெலுக்கும் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்டான ஆர்டர், இது வந்து ராங் ஆர்டர். ஓகே, ஸோ இதை டிக்டேட் பண்ணுறது தான் என்னது ஹன்ஸ் ரூல். ஸோ நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸை பற்றி ஏதாவது தந்திருக்க ஆப்ஷனில் இல்லை. ஸோ அப்போ இது வந்து ராங். தென் ஹக்கல்ஸ் ரூல். ஹக்கல்ஸ் ரூல்னால் என்னென்னா, ஹக்கல்ஸ் ரூல்
this rule determine whether a plane or cyclic, அதாவது இந்த ஹக்கல் ரூல் வந்து எதுக்கெல்லாம் வந்து ஓகே ஆகும்னா பிளேனார் மாலிகுலாக இருக்கணும், அடுத்து வந்து அது ஒரு சைக்ளிக் மாலிகுலாக இருக்கணும், அடுத்து அது வந்து ஒரு அரோமேட்டிக்காக இருக்கணும். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு தான் நம்ம ஹக்கல்ஸ் ரூலே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இதில் எதாவது நமக்கு தந்திருக்கா, பிளேனாரோ சைக்ளிக்கோ அரோமேட்டிக்கோ ஏதாவது ஆப்ஷன் தந்திருக்கா, இல்லை. ஸோ அப்போ இந்த ஹக்கல்ஸ் ரூல்னா this rule determine whether a plane or cyclic molecule is aromatic. அரோமேட்டிக்னா அது வந்து 4n + 2π எலக்ட்ரான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். 4n + 2π எலக்ட்ரான்ஸ் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது கிளியராக புரியும். அதாவது இப்போ வந்து இது ஒரு பென்சின் ரிங். இந்த பென்சின் ரிங் வந்து ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சர். இதை கட் பண்ணும்போது ஈக்குவல் ½ ஆயிரும். ஓகே, இது ஒரு பிளேனார். இதில் வந்து சைக்ளிக் இருக்குது. சைக்ளிக்னா இந்த மாதிரி நம்ம போடுறோம்ல க்ளோஸ் தெரியும், இது ஒரு சைக்ளிக்காக இருக்குது. அது மாதிரி இது வந்து 4n + 2 ரூலை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா அதில் வந்து எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1, இந்த இது ஒரு 2, அங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போ எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா இதில் வந்து 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதையும் ஃபாலோ பண்ணுது. பிளேனாராகவும் இருக்குது, சைக்ளிக்காகவும் இருக்குது, அடுத்து வந்து அரோமேட்டிக் தான். ஏன்னா இதில் 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரோல் வந்து பிரோல் இங்கே பாண்ட். ஸோ இது வந்து நம்ம இப்படி கட் பண்ணும்போது ஈக்குவல் ½ தான். ஸோ அப்போ இதுவும் பிளேனார் தான். இது ஒரு பிளேனார். இது மாதிரி இல்லை சைக்ளிக் ரிங் இருக்குது. ஸோ இது சைக்ளிக். அது மாதிரி இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இதில் ஒரு 2 இருக்குது. அப்போ 6 பை எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதுவுமே ஹக்கல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுது. ஓகே, தென் பின்னொரு எக்ஸாம்பிள் என்ன, நாஃப்தலின். என்னது நாஃப்தலின்? நாஃப்தலின் ஸ்ட்ரக்சர் 2 பென்சின் ரிங். ஓகே, 2 பென்சின் ரிங், இங்கே ஒரு ரிங், 2 பென்சின் ரிங் போட்டால் இதுவும் இதை கட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ஒரு பிளேனார் தான். அதே மாதிரி இது சைக்ளிக். பை எலக்ட்ரான் எத்தனை பை எலக்ட்ரான் இருக்குன்னா வந்து இது ஒரு 2, இது ஒரு 2, இங்கே ஒரு 6 எலக்ட்ரான், இது ஒரு 8, இது ஒரு 10. அப்போ 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது மாதிரி இந்த n வந்து இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரிங் தான் இருக்குது. இங்கே வந்து n வந்து 2 ரிங் இருக்குது. ஓகே, அப்போ 4 × n-க்கு பதிலாக என்ன பண்ணும், 2 + 2 பை எலக்ட்ரான். அப்போ எத்தனை இருக்கும், 8 வந்து 10 பை எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஹக்கல்ஸ் ரூலை பற்றி இல்லை எதுவுமே தரல. அதாவது பிளேனாரோ சைக்ளிக்கோ அப்படி எதுவுமே தரல. அப்போ இது ஹக்கல் ரூலும் வராது. ஓகே, தென் அடுத்து வந்து ஆக்டெட் ரூல். ஆக்டெட் ரூல்னால் என்ன அப்படின்னா வந்து ஆக்டெட் ரூல். திஸ் ரூல் ஸ்டேட்ஸ் தட் ஆட்டம் லூஸ், அதாவது ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம். வந்து கெயின் பண்ணியோ அல்லது எலக்ட்ரானை ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான், ஒரு ஸ்டேபிளான ஒரு 8 எலக்ட்ரான்ஸ், அதாவது நோபல் கேஸை ஃபார்ம் பண்ணும். நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனில் இருக்கிறத ஃபார்ம் பண்ணும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆக்டெட் ரூல். அதாவது எலக்ட்ரான் அது லூஸ் பண்ணலாம், அல்லது எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம், அல்லது எலக்ட்ரானை ஷேர் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான அவுட்டர் ஷெல் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ் ரூல்ஸை வந்து பேஸ் பண்ணி கிடச்சுன்னா அதுதான் ஆக்டெட் ரூல். ஸோ அப்போ ஆக்டெட் ரூலுக்கு எக்ஸாம்பிள் இப்போ அலுமினியம் குளோரைடு. இப்போ அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது வந்து 13. வந்து 1s2 2s2 2p6 3s2 3p1. அப்போ ஃபஸ்ட்டு செல் ஃபுல்லி ஃபில், செகண்ட் செல் ஃபுல்லி ஃபில், தென் தேர்ட் செல். அப்போ தேர்ட் செல்லில் வந்து இது வந்து அலுமினியம், அதில் ஃபஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்குது, தேர்ட் செல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. தென் குளோரின் வந்து குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்னது 17. ஸோ அதோட எலக்ட்ரானிக் 1s2 2s2 2p6 3s2 3p5. அப்போ இதுவெல்லாம் ஃபுல்லி ஃபில். ஃபஸ்ட்டு செல் ஃபுல்லி ஃபில், செகண்ட் செல் ஃபுல்லி ஃபில். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும், குளோரின், அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான், தென் இங்கே வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, வந்து 5 எலக்ட்ரான், 1 இனி இது வந்து நமக்கு இதில் வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது ஃபுல்லி ஃபில்ட் ஆகும். ஸோ நமக்கு 3 எலக்ட்ரான்ஸ் தேவை இருக்குது. இங்கே ஒரு எலக்ட்ரான்,
இங்கே ஒரு எலக்ட்ரான் தேவை இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இல்லை ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இங்கே ஒரு எலக்ட்ரான் தேவை இருக்குது. அப்போ இந்த அலுமினியம் வந்து நமக்கு 3 எலக்ட்ரான் வச்சு அலுமினியம் 3+ இருக்கா. இங்கே வந்து குளோரினுக்கு வந்து 3 எலக்ட்ரான்ஸ் வேணும். ஸோ அப்போது இந்த 3 எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்துரும். ஓகே, இதில் உள்ள 3 எலக்ட்ரானுக்கு 1 2 3 கொடுத்து இது ஒரு ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஏன்னா இதில் 8 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போது AlCl 3 எலக்ட்ரானும் வாங்கிடும். ஓகே, ஸோ அப்போ இதோட Al வந்து +3 இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து 3 எலக்ட்ரானை குளோரினுக்கு இது டொனேட் பண்ணும். இது 3 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி ஒரு ஸ்டேபிளான 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 5 இருக்குது, இதுக்கு 5 வந்து Pயில் 5 இருந்துச்சு. இங்கே உள்ள 3 எலக்ட்ரானை கொடுத்து ஸ்டேபிளாக ஃபார்ம் ஆயிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சோடியம் குளோரைடு. ஏன்னா சோடியம் குளோரைடு, சோடியம்னா NaCl. சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 11. 1s2 2s2 2p6 3s1. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செல் ஃபுல்லி ஃபில், இது வேண்டாம். செகண்ட் செல்லும் ஃபுல்லி ஃபில். ஸோ அப்போ சோடியம் அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, தென் குளோரினுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து 17 1s2 2s2 2p3 2p6 3s2 3p5 அப்படின்னா 17 எலக்ட்ரான். அப்போ இந்த குளோரின் இதில் வந்து இது ஃபுல்லி ஃபில்டு. செகண்ட் செல்லும் ஃபுல்லி ஃபில். தேர்ட் செல்லில் வந்து 2. இங்கே எத்தனை இருக்குது? 5 இருக்குது. 1 2 3 4 5 இருக்குது. சோடியமில் வந்து 1 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து குளோரின், சோடியம் குளோரின் இதுக்கு ஆல்ரெடி நமக்கு எத்தனை இருக்குது? 2 4 6. இந்த ஒரு எலக்ட்ரான் இதுக்கு கொடுத்துனா இதில் வந்து நமக்கு என்ன ஆயிரும்? ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் ஆயிரும். ஏன்னா இதுக்கு வந்து 3s2 இருக்கா. இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆயிரும். இங்கே 3s2 இருக்குது, இங்கே 3p5 இருக்குது. அப்போது இதில் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் நம்ம இங்கே கொடுத்தோம்னா இது ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் ஆயிரும். அதான் Na இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை இதுக்கு கொடுக்குது. Na+ அப்படி கொடுக்கும்போது இங்கே 2 இருக்கா, 2 ஆல்ரெடி இருக்குது, இல்லை ஒரு 5 இருக்குது. அப்போ இது ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சுன்னா இந்த ஆயிரும் 8 ஆயிரும். 8 எலக்ட்ரானாக இருக்கும். ஒரு ஸ்டேபிளான 8 வந்து அது பெறணும். 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது ஒரு ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும்போது அது ஒரு ஸ்டேபிளான அவுட்டர் செல் 8 எலக்ட்ரான்ஸை பெறுது. ஓகே, ஸோ அப்போ அப்படி பெறது தான் நம்ம ஆக்டெட்னால 8 எலக்ட்ரான்ஸை பெறணும். ஆல்ரெடி இங்கே 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்போது இது 8 ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்டெட் ரூல். Okay, so octet rule na its rules states that atoms lose or gain or share of electrons to achieve stable outer shell of 8 electrons. So adha nama enna solrom octet rule. Okay, so appo idla adu Fajans rule da adoda answer. Okay, then question number 187. Compare the elements with compare the elements with its group in the periodic table. So periodic table இது எந்த குரூப் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பீரியாடிக் டேபிள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். பீரியாடிக் டேபிள் என்னது? இது ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ், இது ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ், இது செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஓகே, தென் இங்கே இந்த டி ஆர்பிட்டால் இங்கே இருக்கும். ஓகே, தென் இங்கே பி ஆர்பிட்டால், இங்கே ஹாலஜன் குரூப், இங்கே நோபல் கேஸ், இது நோபல் கேஸ். ஓகே, தென் இது இது என்ன சொல்லுவோம்? எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால், இது டி ஆர்பிட்டால். கீழே 2 குரூப்ஸ் இருக்கும், இந்த 2 பீரியட்ஸ் இருக்கும், அது எஃப் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஓகே, தென் இதுக்கு நம்பர் எப்படி போடுவோம்? இது 1A, இது 1A எஸ் ஆர்பிட்டால், இது 2A. தென் எஸ்ஸுக்கு எத்தனை வரும்? பி தான் வரும், பி தான் வரும் அப்படின்னா. அப்போ இதில் ஒரு 6 இருக்கும். இது 2A, அடுத்து இது 3A, தென் இது 4A, இது 5A, இது 6A, இங்கே 7A, தென் இது 8A, 8A வரும் 8A. அடுத்து அதோட கண்டினியூஷன் இதில் காப்பர் சிங்க் இருக்கா, இதில் ஒரு 10 வரும், 10 குரூப் வரும். ஓகே, தென் இங்கே ஒரு 10 குரூப் வரும், இப்படி வரும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு குரூப்பில் என்னது? தேர்டு குரூப் சொல்லியிருக்காங்க. இதில் அல்கலி மெட்டல்ஸ், எதெல்லாம் அல்கலி மெட்டல்ஸ்? ஹைட்ரஜன், இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளன் ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் பீரியாடிக் டேபிள் பற்றி ஒரு ஷார்ட்டாக படிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஹாய் லில்லி, நாளைக்கு
ரூபா. சிஎஸ் படிக்க ஃப்ரான்ஸ் போகிறா. இதுதான் ஃபஸ்ட்டு குரூப் எலமெண்ட்ஸ். தென் செகண்டு வந்து பெரிய மாங்காய், கடலை, ஸ்டோன்ஸ், பெரிய ராட்டினம் இருக்கும் அப்படின்னு தோணும். இதுதான் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ். ஓகே, தென் இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு குரூப் செகண்ட் குரூப் தரல. தேர்ட் ஏ குரூப்புக்கு இருக்குது. தேர்ட் ஏ குரூப்புக்கு வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். தேர்ட் ஏ குரூப்புக்கு எல்லாம் வந்து இங்கே வந்து ஹைட்ரஜன், இங்கே என்ன இருக்கும் ஹீலியம், லித்தியம், பெரிலியம்க்கு அடுத்து போரான், இங்கே என்ன இருக்கும் போரான். இதுக்கு வந்து ஷார்ட் வந்து பேக்ஸ் ஐடி அப்படின்னா வந்து இது போரான், இது அலுமினியம், இது கேலியம், இது இண்டியம், இது தாலியம். ஓகே, பிஏஜி பேக் ஐடி. ஓகே, தென் போரானுக்கு அடுத்து கார்பன் வந்து கார்பன்னா சிஎஸ், ஜீனியஸ், சுந்தர் பிச்சை. ஓகே, சீனா கார்பன், தென் சிலிக்கான். ஓகே, தென் ஜெர்மானியம். அப்போ இப்போ நமக்கு வந்து தேர்டு குரூப்பில் இதில் உள்ள ஏதாவது மெட்டல் இருக்கான்னு பார்த்தோன்னா கேலியம் இருக்குது. அப்போ தேர்ட் ஏனா கேலியம். தென் ஃபோர்த் ஏ குரூப் இருக்குது. ஃபோர்த் ஏ குரூப்பில் என்ன இருக்குது இந்த லெட் இருக்குது. அடுத்து ஃபிஃப்த் ஏ குரூப் கார்பனுக்கு அடுத்து போரான், கார்பன், நைட்ரஜன். நியூ மீன்ஸ் புதிய, அஸ்வினுக்கு சூப்பர் பேக். ஸோ அப்போ நியூனா நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, வந்து பிஸ்மத். ஸோ அப்போது ஃபிஃப்த் ஏ குரூப்பில் என்ன இருக்குது அர்சனிக் இருக்குது. தென் சிக்ஸ்த் ஏ கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஓஎஸ் சேல் பண்ண டெலிஃபோன் போட்டா. ஸோ அப்போது ஃபிஃப்த் ஏல என்ன இருக்குது டெல்லூரியம் வந்து ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ஏக்கு 4 இருக்குது. தென் வந்து தேர்டு ஏக்கு 4, தென் செகண்டுக்கு வந்து 1, அப்புறம் வந்து தேர்டுக்கு 2, தென் 3. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 187க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. உங்களுக்கு இந்த பீரியாடிக் டேபிள் பற்றி ஷார்ட்கட் படிக்கணும்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஷார்ட்கட் தான் போட்டிருக்கேன். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 188 ஃபார் த ரியாக்ஷன். ஸோ ஒரு ரியாக்ஷன் தந்திருக்கு. அந்த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவா, நெகட்டிவா, அல்லது ஜீரோவா, அல்லது ரெண்டுமே சேம் தானா, இந்த போத் எஸ் மைனஸ் S2 மைனஸ் இந்த ரெண்டுமே சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணதுன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ அப்போ வந்து அதோட டெஃபினேஷன் என்ன? எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னா த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட். எனர்ஜி என்ன பண்ணுது ரிலீஸ் பண்ணுது எப்போ when a gaseous atom gain an electron. எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, gain an electron to form a gaseous anion. to form a gaseous anion. அதாவது என்னது the amount of energy. இப்போ வந்து ஒரு ஆட்டம் தான் சொல்லியிருக்கு. ஒரு கேசியஸ் ஆட்டம் நம்ம எடுத்துக்கோம். இதே எடுத்துக்குவோம். ஒரு எஸ் ஒரு ஆட்டம்னா அதுக்கு வந்து வித்தவுட் ஹேவ் சைன், ப்ளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் இருக்காது. அது வந்து கேசியஸ் ஃபார்மில் இருக்குது. அடுத்து இந்த கேசியஸ் ஃபார்மில் இருக்குது வென் எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் when a gaseous atom gain an electron gain பண்ணியாச்சு to form a gaseous anion. ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது எனர்ஜி ரிலீஸ்ட். ஸோ எனர்ஜி ரிலீஸ்ட்னா இப்போ இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அப்போ அது வந்து நெகட்டிவ். எனர்ஜி ரிலீஸ்னா தட் இண்டிகேட்ஸ் நெகட்டிவ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த டெஃபினேஷனை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஒரு கேசியஸ் ஆட்டமில் எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அது வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது, தட் இண்டிகேட்ஸ் எக்ஸோதெர்மிக். ஓகே, தென் அடுத்த ஸ்டெப் தான் இது. இந்த எழுதுறதுக்கு அந்த ஸ்டெப் எஸ் மைனஸ். அடுத்து எஸ் மைனஸ் இது கெயின் அனதர் எலக்ட்ரான், இன்னொரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ என்ன கிடைக்கும் S2 மைனஸ். அப்போ அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் பாசிட்டிவ். that indicates endothermic reaction. எதனால இது endothermic அப்படின்னா வந்து from this reactionல இது இந்த ஒரு ஆனையான், இது ஒரு எலக்ட்ரான். அப்போ ரெண்டுமே சேம். அப்போ எங்க என்ன இருக்கும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன்.
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும்போது அது எனர்ஜி என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். இங்கே வந்து எனர்ஜி ரிலீஸ்டு, எனர்ஜி ரிலீஸ்ட். இங்கே வந்து எனர்ஜி அப்சர்வ். ஏன்னா இந்த ரெண்டுமே ஆனையனாக இருக்கிறதுனால அதுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். பிகாஸ் போத் ஹாவ் சேம் சைன் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன். அதனால அது வந்து எனர்ஜி அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இல்லை எந்த ரியாக்ஷன் தந்துருக்காங்க, செகண்ட் ரியாக்ஷன் அதனால S மைனஸ் எலக்ட்ரான் S2 மைனஸ். ஸோ அதில் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி என்னவா இருக்கு, பாசிட்டிவ். எலக்ட்ரான் அஃபினிட்டி பாசிட்டிவாக இருக்குது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இருந்தாங்கன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். ஆக்சிஜன் ஒரு ஆட்டம், அது வந்து கேசியஸ் ஸ்டேட்ல எடுத்துருக்கோம். அது வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், O மைனஸ் கிடைக்கும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது எனர்ஜி என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. ஸோ தட் இண்டிகேட்ஸ் மைனஸ். அதோட வேல்யூ வந்து 142 கிலோ ஜூல் பெர் மோல். இதோட யூனிட் என்னது, கிலோ ஜூல் பெர் மோல். இனி இந்த O மைனஸ் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. இது வந்து அடுத்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. கெயின் பண்ணும்போது எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். பிகாஸ் மோர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் O2 மைனஸ். தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி அந்த வேல்யூ என்னவா இருக்கும், பாசிட்டிவ். பிகாஸ் இந்த எனர்ஜி அப்சர்வ் த வேல்யூ 844 கிலோ ஜூல் பெர் மோல். இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து இது வந்து மெட்டலுக்கு எப்படி இருக்கும், அந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து மெட்டலுக்கு எப்படி இருக்கும், நான் மெட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம மெட்டல் எடுத்துக்கிறோம். சோடியம் வந்து ஒரு மெட்டல். இப்போ மெட்டல்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து இப்போ சோடியம் மெட்டல், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் அந்த இது எல்லாமே மெட்டல். சோடியமோட வந்து அட்டாமிக் நம்பர் 11, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த 1s2, 2s2, 2p6, 3s1 தான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த இது என்னது, சோடியம் மெட்டல். சோடியமோட வந்து சோடியம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ இது எடுக்கணும். தென் செகண்ட்ல 2 எலக்ட்ரான், S ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான், P ஆர்பிட்டால எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கு. இந்த செகண்ட் செல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 8 எலக்ட்ரான்ஸா. இனி தேர்ட் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கு. அப்போ இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கனால இந்த எலக்ட்ரான் இது என்ன பண்ணும், ஈஸியா அடுத்த ஒண்ணுக்கு கொடுத்துரும். அதாவது அந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். லூஸ் பண்ணா இது வந்து ஸ்டேபிளான ஆக்டேட்டா இருக்கலாம். இந்த ஒரு எலக்ட்ரானை மட்டும் இது லூஸ் பண்ணிட்டுனா ஸ்டேபிள் ஆக்டேட்டா இருக்கலாம். ஸ்டேபிள் ஆக்டேட்னா 8 எலக்ட்ரானை வச்சு ஸ்டேபிளா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அது என்ன பண்ணும்னா மெட்டல்ஸ் எல்லாமே, இது மட்டும் இல்லை எல்லா மெட்டல்ஸுமே எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். அப்போ இது ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணிடும், கொடுத்துரும். எலக்ட்ரானை லூஸ் பண்ணி அந்த லூஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் ஏ கேட்டையான். அப்போ இது கொடுக்கறதுனால இப்போ சோடியமா இருந்தது சோடியம் பிளஸ்ஸா மாறிடும். இந்த எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ இங்கே Na 2 எலக்ட்ரான்ஸ், இங்கே 8 எலக்ட்ரான்ஸ். இந்த ஒரு எலக்ட்ரானை இது லூஸ் பண்ணனால இது வந்து பிளஸ் சைனை வச்சிருக்கு. அதான் வந்து லூஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் அ கேட்டையான். கேட்டையானா அது வந்து கன்வெர்ட் ஆயிட்டு. அப்படி கன்வெர்ட் ஆனதுனால அதுக்கு ஒரு ஸ்டேபிளான ஆக்டெட். இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஆக்டெட் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, தென் தே அப்சார்வ் எனர்ஜி. இந்த லூஸ் எலக்ட்ரான் பெருச்சனால இது வந்து என்ன ஆகுது, the absorb energy to lose electrons. So electron affinity of metal is lower than that of non-metal. வந்து இது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணனால இது என்ன ஆயிடும், வந்து எண்டோதெர்மிக்கா மாறிடும். ஸோ அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து மெட்டல்ஸ்க்கு பார்த்தோம்னா லோயர் தான். நான் மெட்டலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லோயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மெட்டல் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ இஸ் லோயர். தென் நான் மெட்டல்ஸ் பார்ப்போம். நான் மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து இப்போ ஆக்சிஜன் பார்க்குறோம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2,
2s2 2p4. அப்போ வந்து ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் இருக்கா, அடுத்து செகண்ட்ல 6 எலக்ட்ரான், 1 2 3 4 5. ஸோ அப்போ இது வந்து ஸ்டேபிளான ஆக்டெட் எலக்ட்ரான் வேணும்னா அதுக்கு 2 எலக்ட்ரான் வேணும். அப்போ இது என்ன பண்ணும், 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஓகே, ஸோ மெட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுது, 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சு. அப்போ இது வந்து கெயின் 2 எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும், தே ரிலீஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அப்போ அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இது வந்து இப்போ ஓவா இருக்கு, ஆக்சிஜனாக இருக்கிறது, இது 2 எலக்ட்ரான் அது கெயின் பண்ணணும். அப்படின்னா தான் அது ஸ்டேபிளான ஆக்டெட் கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ஸோ இது அப்போ இது வந்து O2- மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ கெயின் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் ஆனயான் ஃபுல்லி ஸ்டேபிள் ஆக்டெட் வந்து ஆனயான ஃபார்ம் ஆகும். இது வந்து ஃபுல்லி ஸ்டேபிள் ஆக்டெட். இது என்ன ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. ஸோ தட் இஸ் எக்ஸோதெர்மிக். ஓகே, இது வந்து ஒரு இந்த மெட்டல்லையும் நான் மெட்டலையும் கம்பேர் பண்ணும்போது the electron affinity of non-metal is higher than that of metal because they release energy. non-metal வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும், அந்த எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டியை கம்பேர் பண்ணும்போது மெட்டல் வந்து லோவாக இருக்கும். மெட்டலோட வேல்யூ, எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ லோ, நான் மெட்டல் வந்து ஹை. நான் மெட்டல் வந்து ஹை பிகாஸ் இது வந்து எனர்ஜி என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். இது வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுனால இதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். இது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ விச் ஒன் இஸ் வந்து ஸ்டேபிள்னா நான் மெட்டல். தென் இது எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. ஓகே, தென் இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எலக்ட்ரான் அஃபினிட்டியில் வந்து இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி பற்றி பார்க்கும்போது நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி இன் பீரியாடிக் டேபிளில் இந்த நம்ம வந்து ஃப்ளூரின் அண்டு குளோரின். ஸோ இதில் வந்து எது ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃப்ளூரினுக்கு அடுத்து குளோரின் வரும். அப்போ இதில் வந்து இது ஸ்மால் சைஸாக இருக்கும், இது பிக்கர் சைஸாக இருக்கும். ஓகே, பிகர் சைஸாக இருக்கும். அப்போ இதில் வந்து எது ஸ்டேபிள், ஃப்ளூரின் ஸ்டேபிளா குளோரின் ஸ்டேபிளா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ் அந்த மாதிரி எது கேட்டாலும் இதுதான் பிகர் சைஸ், குளோரின் பிகர் சைஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி பார்த்தா ஃப்ளூரின் தானே வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போ ஃப்ளூரின் இது குளோரின், இது வந்து ஸ்மால் சைஸ், இது வந்து பிக் சைஸ். ஸோ இதில் வந்து இந்த ஃப்ளூரினில் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால ஹை எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். இதுக்கிடையில் என்ன இருக்கும், ஸ்மால் சைஸ்னால ஹை எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து இஸ் லெஸ் நெகட்டிவ் தென் குளோரினை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் நெகட்டிவ் பிகாஸ் இதோட எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் வந்து இதில் ஹையாக இருக்குது. ஸோ இதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து லோவாக இருக்குது குளோரினை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, தென் நோபல் கேஸ்னா வாட் ஆர் நோபல் கேஸ் எதெல்லாம் சொல்லுவோம், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், தென் செனான், இதெல்லாமே நோபல் கேஸ். ஸோ நோபல் கேஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நியான் பார்க்குறோம். நியான்னா வந்து 1s2, அதோட அட்டாமிக் நம்பர் என்னவா இருக்கும் 10, 1s2 2s2 2p6. அப்போ இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபில்டு, இந்த ஃபர்ஸ்ட் செல்லும் ஃபுல்லாக ஃபில்டு ஆகிட்டு, செகண்ட் செல்லும் ஃபுல்லி ஃபில்டு. ஸோ இதுக்கு மேலே இதில் எலக்ட்ரானை வந்து ஆட் பண்ணவும் முடியாது, இது டொனேட் பண்ணவும் முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல்லி ஃபில்டு, ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஆக்டெட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணவும் செய்யாது, எலக்ட்ரானை கொடுக்கவும் செய்யாது. ஸோ இதோட இது வந்து இந்த இது ஜீரோன்னு சொல்லலாம், அதுதான் பாசிட்டிவ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல்லான ஆக்டெட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. தென் 15th குரூப் எலமெண்ட், எதெல்லாம் 15th குரூப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், இது எல்லாமே 15th குரூப் எலமெண்ட்ஸ். இந்த 15th குரூப் எலமெண்ட்ஸில் இப்போ நைட்ரஜன் பாருங்கள், நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3 2p3. அப்போ இந்த பியில் மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஓகே, பின்னா இப்படி இருக்கும் அந்த செல், அதில் வந்து மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். இதில் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கு, 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ணியிருக்கு.
3 எலக்ட்ரான் ஃபில் ஆகி அது வந்து ஒரு ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில்டு. இது ஃபுல்லி ஃபில், இதில் பாதி இது ஃபில் ஆகிருக்கு. அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், ஹாஃப் ஃபில்டு p ஆர்பிட்டாலாக இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை வந்து நம்ம ஆட் பண்ணவோ அல்லது ஒரு ஸ்டேபிளான ஃபார்மில் இருக்கிறதுனால இது வந்து இதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூன்னு பார்த்தோம்னா இது வந்து 0. இந்த இந்த நியான் இதுக்கும் வந்து என்னது எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து 0. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்குது, அதனால அங்கே எந்த ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ வந்து நோபல் கேஸஸ்க்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0. அண்ட் தென் 15th குரூப் எலமெண்ட்ஸில் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறதுனால அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0. தென் குரூப் 2 எலமெண்ட்ஸ், எதெல்லாம் குரூப் 2 எலமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஓகே, ஸ்ட்ரான்சியம், இந்த குரூப் எலமெண்ட்ஸில் இப்போ பெரிலியம் பார்த்தீங்கன்னா பெரிலியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 4. இதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s2 2s2. அப்போ இந்த வந்து ஒரு ஸ்டேபிள், இந்த ஃபுல்லி ஃபில்ட் ஆயிடுச்சு. செகண்ட் செல்லில் உள்ள s ஆர்பிட்டால் வந்து ஃபுல்லி ஃபில்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்னதுன்னு சொல்கிறோம், அல்கலைன் எர்த் மெட்டல். ஸோ ரிலேட்டிவ்லி லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஏன்னா ஆடிங் எலக்ட்ரான் ரெக்வயர்ஸ், இந்த p ஆர்பிட்டால் வந்து ஃபுல்லாக ஃபில்டாக இருக்குது, இதில் எந்த எலக்ட்ரானும் தேவைப்படுறதில்ல, இந்த ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இதோட இந்த அல்கலைன் எர்த் மெட்டல்ஸும் அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ பார்த்தோம்னா 0 எடுக்கலாம். பெரிலியம், இப்போ மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 12, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 தென் 3s2. இந்த s ஆர்பிட்டால் வந்து ஃபுல்லி ஃபில்டு. ஸோ இதில் எலக்ட்ரான் ஆட் பண்ணவும் வேண்டாம், வந்து இதில் கெயின் பண்ணவும் வேண்டாம். ஸோ இது என்ன பண்ணுது, லூஸ் பண்ணவும் செய்ய வேண்டாம். அப்போது இதில் இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்கலைன் எர்த் மெட்டலில் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ 0. அப்போ எதுக்கெல்லாம் எலக்ட்ரான் அஃபினிட்டி 0 அப்படின்னா நோபல் கேஸஸ்க்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி 0. தென் 15th குரூப் எலமெண்ட்ஸ்க்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி 0. தென் இந்த அல்கலைன் எர்த் மெட்டல் இதில் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகே, தென் அப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 188க்கு ஆன்சர் என்னது, பாசிட்டிவ். தென் கொஸ்டின் நம்பர் 189. which of the following element, எந்த எலிமெண்ட் பிஹேவ் போத் லைக் அல்கேட்டோ மெட்டல் அண்ட் ஹாலஜன். இதில் வந்து எந்த எலமெண்ட் வந்து அல்கேட்டோ மெட்டலாகவும் ஹாலஜன்ஸாகவும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அதில் வந்து சோடியமா, இல்லை பொட்டாசியமா, இல்லை ஹைட்ரஜனா, இல்லை குரோமியமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எதுன்னு பார்த்தோம்னா அதோட ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். எது, ஹைட்ரஜன். ஏன்னா அதுக்குள்ள ரீசன் பார்ப்போம். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 1, அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s1. இப்போ வந்து மெட்டல்னாலே அது என்னவா இருக்கணும், வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். இப்போ இது ஹைட்ரஜன், அதனால ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ இந்த வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டுனா இங்கே என்ன இருக்கும், 1s, இந்த எலக்ட்ரானை போயிடுச்சு. அப்போ இது என்னவாயிரும், எலக்ட்ரானை லூஸ் பண்ணி H+ மாறிடும். அப்போ இது வந்து ஒரு மெட்டலாக ரியாக்ட் ஆகுது. ஆனால் வந்து இட் ஹேஸ் 1 எலக்ட்ரான். இதோட அவுட்டர் மோஸ்ட் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகே, அந்த எலக்ட்ரானை அதை லூஸ் பண்ணிட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் அயானா ஃபார்ம் ஆயிடுச்சு, H+ அயானா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து இன்னொரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். இப்போ இது ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்னா Cl கூட கம்பைன் ஆகி HCl ஃபார்ம் ஆயிடலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் இது வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது, ஒரு மெட்டலாக ரியாக்ட் ஆகுது. மெட்டல்னாலே அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி அது வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும், லூஸ் பண்ணாலே அது ஒரு மெட்டல். ஓகே, தென் வந்து ஹாலஜன்ஸாக ரியாக்ட் ஆகுது. எப்படி ஹாலஜன்ஸ்னா, ஹாலஜன்ஸ்னாலே அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, இட் இஸ் அ நான் மெட்டல். ஹாலஜன் வந்து ஒரு நான் மெட்டல் தான். அது வந்து ஈஸியாக டையட்டாமிக் மாலிகுல ஃபார்ம் ஆகும். டையட்டாமிக் அப்படின்னா என்னது, டையட்டாமிக்னாலே H2 மாலிகுல் அப்படி ஃபார்ம் ஆகும். ரெண்டுனா 2 ஆட்டம் இருக்கு, அதான் டையட்டாமிக் மாலிகுலா ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த இப்போ ஒரு ஹைட்ரஜனா இதில் வந்து எத்தனை இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது, வாங்கிடுச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆயிரும், ஹைட்ரஜன்ல ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இருக்கு, திரும்ப ஒரு எலக்ட்ரான் இருக்கு. கெயின் 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. அப்போ அது என்ன ஆகுது, H-. அப்போ எலக்ட்ரானை லூஸ் பண்ணா அது வந்து மெட்டல், எலக்ட்ரானை கெயின் பண்ணா அது நான் மெட்டல். ஸோ அதுதான் என்னன்னா ஹாலஜன்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது வந்து மெட்டலாகவும் ரியாக்ட் ஆகுது, நான் மெட்டலாகவும் ரியாக்ட் ஆகுது. நான் மெட்டலாக ரியாக்ட் ஆகி ஒரு ஸ்டேபிளான வந்து நோபல் கேஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த 2னாலே இது என்ன ஹீலியம் மாதிரி ரியாக்ட் ஆகுது. இங்கே வந்து H- இருக்கு, இங்கே ஹைட்ரஜன் +ஆ இருக்கு.
ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஹைட்ரைட் அயான ஃபார்ம் ஆகுது. இது ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி ஹைட்ரஜன் அந்த ப்ளஸ் சார்ஜ் ஆகுது, ஹெச் ப்ளஸ் அயான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஹைட்ரஜன். ஓகே, தென் கொஸ்டின் நம்பர் 190. In the periodic table elements of 1A, group 1A, its atomic radius and ionization potential are respectively. So, first group elements. இதெல்லாம் first group A elements அப்படின்னு பார்த்தோம்னா hydrogen, lithium, sodium, potassium, rubidium, cesium, then francium. இதில் தான் ஃபர்ஸ்ட் ஏ குரூப் மெட்டல். இதில் அதோட அட்டாமிக் ரேடியஸ் கேட்டிருக்கு. அட்டாமிக் ரேடியஸ்னாலே என்னன்னா இது வந்து முதல்ல ரொம்ப பேசிக் கான்செப்ட். இது வந்து ஒரு பீரியாடிக் டேபிள். இது வந்து நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஒரு பீரியாடிக் டேபிள். இதுல வந்து இந்த மாதிரி போது இது எல்லாமே பீரியட்ஸ். இது என்னது பீரியட்ஸ். பீரியட்ஸ் சொல்றோம். ஓகே, அடுத்து இந்த மாதிரி போடக்கூடிய லைன், இந்த லைன் எல்லாமே என்னன்னு சொல்றோம் குரூப்ஸ். இது என்னது குரூப்ஸ். இதெல்லாமே குரூப்ஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து லெஃப்ட் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் தென் அயானிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது வந்து அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். தென் இது டாப், இது பாட்டம். அப்போ டாப் டு பாட்டம் வர வர அந்த அட்டாமிக் ரேடியஸ் தென் அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கீழே வர வர இது எப்படி எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அதோட மெட்டல் சின்னதாக இருக்கும், அடுத்து சைஸ் போக போக பெருசாகும். அப்போ அட்டாமிக் ரேடியஸ்னாலே அதோட வந்து இந்த சைஸ் தான் அந்த ரேடியஸ். ஸோ அப்போ போக போக பெருசாகிறதுனால இந்த டாப் டு பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் என்னவா இருக்கணும், எலிமெண்ட்ல இந்த பீரியாடிக் டேபிள்ல குரூப் 1னால இது என்ன சொல்லியிருக்காங்க, காலம் தான் தந்திருக்காங்க. அப்போ இந்த காலம் வந்து போக போக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லலாம், அல்லது அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த அட்டாமிக் ரேடியஸும் அயானிக் ரேடியஸ்க்கும் அப்படியே ஆப்போசிட் தான் அயனைசேஷன் எனர்ஜி, தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி, தென் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இது வந்து இது டிக்ரீஸ் ஆகுதா இது இன்க்ரீஸாக இருக்கும், இது இங்கே இந்த இன்க்ரீஸ் ஆகுதா இது டிக்ரீஸாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியும், சைஸ் வந்து கூடிட்டே போகிறனால இங்கே குரூப் போக போக கூடிட்டே தான் இருக்கும். இப்போ இது வந்து ஹைட்ரஜன், லித்தியம், தென் சோடியம், தென் பொட்டாசியம், ருபீடியம் இப்படி போகுதுன்னா இந்த மெட்டல் போக போக அதோட சைஸ் வந்து பெருசாகும். ஏன்னா அதோட இந்த சைஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, கூடிட்டு இருக்கு. கூடிட்டு இருக்கனால அது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அயனைசேஷன் வந்து அப்படியே ஆப்போசிட், அது வந்து டிக்ரீஸாக தான் ஆகும். ஓகே, அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ். ஓகே, இதுக்கு வந்து ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். அப்போ அந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன, அயானிக் ரேடியஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இல்லை அட்டாமிக் ரேடியஸில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது வந்து ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. இங்கே எழுதிக்கோமா. ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. அப்போ அதோட இது ஒரு செல் தான். இதே லித்தியம் எடுத்துட்டோம்னா லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. அப்போ 1s2 2s1. இப்போ இது வந்து லித்தியம், ஃபர்ஸ்ட் செல்ல 2 எலக்ட்ரான், செகண்ட் செல்ல 1 எலக்ட்ரான். ஓகே, தென் சோடியம் பாருங்க. சோடியம்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 11, 1s2 2s2 2p6 3s1. அப்போ சோடியம் இது ஒரு எலக்ட்ரான், இந்த இங்க வந்து என்னது 2s 1s1ல 2 எலக்ட்ரான், செகண்ட் செல்ல 8 எலக்ட்ரான், தேர்ட் செல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொன்றுலையுமே அந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. அதனால தான் அது சைஸ் கூடிட்டே இருக்கு. ஓகே, ஒவ்வொன்றுல இப்போ ஹைட்ரஜன்லேருந்து லித்தியம் போகும்போது 2 செல் வந்துருக்கு, தென் சோடியம் போகும்போது செல் வந்து 3 ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் டாப் டு பாட்டம் வந்து போக போக அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட்னு சொல்கிறோம்ல, லெஃப்ட் டு ரைட்னா இப்போ இது வந்து
போரானா இருக்கு. இது கார்பன், இங்க நைட்ரஜனா இருக்கு. போரானோட அட்டாமிக் நம்பர் 5. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1. அப்போ ஃபர்ஸ்ட் போரான் வந்து ஃபர்ஸ்ட்ல 2 எலக்ட்ரான். தென் செகண்ட் செல் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. 1 2 3 இருக்கு. இதே நைட்ரஜன்னா வந்து போரான் கார்பன், கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 1s2 2s2 2p2. அப்போ கார்பன் அதில் ஃபர்ஸ்ட் செல்ல 2 எலக்ட்ரான், தென் செகண்ட் செல்ல 4 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் செல் வந்து இங்கே தான் எலக்ட்ரான் இங்கே தான் ஆட் பண்ணுறோம். அதே செல்லுக்குள்ளாடி தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை ஆட் பண்ணுறோம். அடுத்த செல்ல ஆட் பண்ணல, ஒரே செல்ல தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த லெஃப்ட் டு ரைட் இங்கே போகும்போது அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸாக இருக்குது. ஏன்னா அதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரே செல்ல ஆட் பண்ணும்போது அதோட வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகும். அந்த சார்ஜ் எல்லாமே ஒரே செல்லுக்குள்ளே வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் அதோட அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து டிக்ரீஸாக இருக்குது. வந்து மெயின் ரீசன் வந்து the atomic and ionic radius decreases from left to right because the effective nuclear charge increases. ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இதே சேம் செல்லுக்குள்ள ஆட் பண்றதுனால வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான் வந்து அதை நோக்கி இங்கே இழுக்கும் போது வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. ஆனால் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து கம்மியாகும். புரியுதா? இதுதான் இந்த அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ். ஓகே, தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி, அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ வந்து இந்த அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் இருக்குல்ல, அதுலேயே ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா நம்ம இப்போதான் பார்த்தோம் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ்னாலே இந்த டாப் டு பாட்டம் இன்க்ரீஸாக இருக்கும். இனி இந்த அட்டாமிக் ரேடியஸ்ல எது வந்து பிக்கர் சைஸ் அப்படின்னு பார்க்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சோடியம் எடுத்துக்கிறோம். இது வந்து சோடியம் ப்ளஸ் எடுத்துக்கும். இது வந்து ஏதாவது சார்ஜ் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இது வந்து அட்டாமிக் ரேடியஸ். இதில் வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? அயானிக் ரேடியஸ். இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து பிக்கர் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அட்டாமிக் ரேடியஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? சோடியம்ல 11 இருக்கும். இது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு, அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இதுதான் பிக்கர் சைஸ். ஓகே, தென் அனதர் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ ஃப்ளூரின். இப்போ எஃப், இது வந்து ஃப்ளூரின், தென் இது எஃப் மைனஸ். இதில் வந்து இது வந்து அட்டாமிக் ரேடியஸ், தென் இது அயானிக் ரேடியஸ். இதனால இது அட்டாமிக்னு சொல்கிறோம். இங்கே வந்து நோ சைன். இது வந்து ப்ளஸ் சார்ஜ், இந்த மைனஸ் சார்ஜ் இருக்கப்போ அங்கே அயான் இருக்கு, இந்த ஆனையான் இருக்கு. ஸோ அதனால இது அயானிக் ரேடியஸ். ஸோ இதில் வந்து ஃப்ளூரின் தான் 9 அட்டாமிக் நம்பர். தென் இது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால 10 ஆகுது. ஸோ அப்போ இதில் எது பிக்கர் சைஸ்? இதுதான் பிக்கர் சைஸ். ஓகே, ஸோ அப்போ அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ்லையுமே அதோட சார்ஜை பொறுத்து வேரியேஷன் அதிகமாகுது. இப்போ வந்து குளோரின், இது குளோரின் மைனஸ் இருக்கு. அப்போ இதுல எது வந்து பிக்கர் சைஸ்? இது அட்டாமிக் ரேடியஸ், தென் இது அயானிக் ரேடியஸ். ஸோ அப்போ குளோரின் அதோட அட்டாமிக் நம்பர் 17. இது வந்து ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றதுனால 18 ஆயிரும். அப்போ Cl மைனஸ் இஸ் கிரேட்டர். ஓகே, தென் இப்போ மெக்னீசியம், இது வந்து Mg2+. Mg2+, இது அட்டாமிக் ரேடியஸ், தென் இது அயானிக் ரேடியஸ். ஸோ மெக்னீசியம்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 12. இது ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு, அப்போ இது 10 ஆயிரும். அப்போ எது கிரேட்டர்? மெக்னீசியம். அட்டாமிக் ரேடியஸ் தான் கிரேட்டர். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து சம் எக்ஸப்ஷன். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். வந்து இதில் எது கிரேட்டர்? அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ்னாலே டாப் டு பாட்டம் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதோட சைன் வரும்போது அதை வந்து அது வேரி ஆகும் அப்படின்றது. ஓகே, தென் இந்த அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்க்குறோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து நம்ம ஆல்ரெடி போன கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து அயனைசேஷன் எனர்ஜி. Ionization energy na the energy required to remove an electron from gaseous neutral atom. அதாவது என்னன்னா எனர்ஜி ரெக்வயர்ட்னா நமக்கு தேவை. எதுக்கு தேவை அப்படின்னா டு ரிமூவ் அ எலக்ட்ரான், எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கு. அதான் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அ gaseous நியூட்ரல் ஆட்டம். வந்து ஃப்ரம் அ gaseous நியூட்ரல் ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி தேவை இந்த gaseous ஸ்டேட். gaseous ஸ்டேட் நமக்கு எனர்ஜி தேவை. ஸோ அப்போ எனர்ஜி இங்கே போட்டாச்சு. வந்து அயனைசேஷன் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ எனர்ஜி ரெக்வயர்ட்னால அயனைசேஷன் எனர்ஜி டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் எதுலேருந்து? gaseous நியூட்ரல் ஆட்டம். இப்போ
வந்து இது ஒரு மெக்னீசியம் வந்து ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம்லேருந்து இந்த நியூட்ரல் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி தேவை. அதுதான் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த Mg2+, இந்த Mg+ இருக்கு, அது திரும்ப வந்து அயனைசேஷன் எனர்ஜி கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா Mg2+, தென் எலக்ட்ரான். ஓகே. ஸோ அப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும்னா 738 கிலோ ஜூல் பெர் மோல் தான் இதோட யூனிட், கிலோ ஜூல் பெர் மோல். தென் செகண்ட் இதுக்கு வந்து 1451 கிலோ ஜூல் பெர் மோல். இது நம்ம வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டியில் அதோட சைன் வேரியேஷன் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஸ் நெகட்டிவ், தென் செகண்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் அப்படி பார்த்தோம். ஓகே. ஸோ இங்கே ஏதாவது வேரியேஷன் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி வந்து இது கம்பேர் பண்ணும்போது இது இஸ் லெஸ்ஸர் தென் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தென் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ எப்போவுமே தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தென் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ அதோட டெஃபினிஷன் என்னது? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from the gaseous neutral atom in the gaseous state. ஓகே. ஸோ இதோட இதை வந்து ஒரு மெட்டல், அந்த மெட்டல் ஆட்டம் கூட எனர்ஜி ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது. அந்த திரும்ப இந்த மெட்டல் ஆட்டம் அகைன் வந்து எனர்ஜி இந்த எனர்ஜி கூட திரும்ப ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுது. ஓகே. ஸோ அப்போ தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் செகண்ட், தென் தேர்ட், தென் ஃபர்ஸ்ட். ஓகே. தென் இதில் வந்து ஒரு 2-3 ட்ரெண்ட்ஸ் இருக்கு. என்னென்ன ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பெரிலியம், போரான் இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது எது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரான் அந்த அயனைசேஷன் எனர்ஜியை வச்சு கேட்டோம்னா பெரிலியம் வந்து மோர் ஸ்டேபிள். எதனால? பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 4. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2s2. இதே போரான்னா அதோட அட்டாமிக் நம்பர் 5, அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p1 2p1 இருக்கா? ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபில்ட். இதில் எஸ் ஆர்பிட்டால் இதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. இங்கே பி ஆர்பிட்டால் 5 எலக்ட்ரான்ஸ் இன்னும் ஆட் பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லி ஃபில்டாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டேபிள். ஸோ அப்போ அயனைசேஷன் எனர்ஜி வந்து பெரிலியம்க்கு தான் அதிகமாக இருக்கும். இப்போ நைட்ரஜனும் ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. ஓகே. தென் ஆக்சிஜன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 8, 1s2 2s2 2p4. ஸோ பி ஆர்பிட்டாலில் மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம், இது 3 எலக்ட்ரான். இங்கே வந்து 4 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஹாஃப் ஃபில் வந்து ஃபுல் ஒரு ஸ்டேபிளான இருக்குது, கரெக்டாக எல்லாமே ஃபில் ஆயிருக்கு. இங்கே வந்து இன்னும் 10 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் ஒரு ஸ்டேபிளான வந்து ஃபார்ம். இதில் அயனைசேஷன் எனர்ஜியில் கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் வந்து இஸ் கிரேட்டர் தென் ஆக்சிஜன் பிகாஸ் இது வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கனால ஹைலி ஸ்டேபிள். வந்து ஹைலி ஸ்டேபிள் எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்லி பவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறதுனால நைட்ரஜன் வந்து ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இதுக்கு வந்து ரிமைனிங் 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஸோ நைட்ரஜன் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஆக்சிஜன். ஓகே. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. வந்து இப்போ நம்ம அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தோமா, இதில் வந்து ஹீலியம் இஸ் வந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. எதுக்கு வந்து பீரியாடிக் டேபிளில் அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹீலியம். எதனால ஹீலியம் வந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினா அது வந்து அதோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஹைட்ரஜன் இங்கே இருக்கும், ஹீலியம் இங்கே இருக்கும். அதோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து ஸ்மால் தான், அது ஹைலி ஸ்டேபிள், அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்லி பவுண்டாக இருக்கும். ஸோ ஹீலியம் வந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, சீசியம் வந்து லோயஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சீசியம் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கு. இது வந்து இந்த இந்த சைஸ் வந்து பிக்கர் தான், இதோ வந்து பிக்கர் சைஸாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் வந்து இந்த பிக்கர் சைஸாக இருக்கிறனால வந்து இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி உட்காந்துருக்கும். ஸோ தட் இஸ் த ரீசன் வந்து சீசியம் வந்து லெஸ் ஸ்டேபிள், தென் ஹீலியம் வந்து இஸ் மோர் ஸ்டேபிள். இதை கம்பேர் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி. எதனால நம்ம ஃப்ரான்சியத்தை சொல்லலை அப்படின்னா francium is extremely radioactive element, is highly unstable alkali metal. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட், அது மாதிரி ஹைலி அன்ஸ்டேபிள், அதனால இதை கன்சிடர் பண்ணல. இது பிக்கர் சைஸ், ஸோ அதோட எலக்ட்ரான் வந்து ஸோ ஃபேர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால சீசியம் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும், ஹீலியமுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே. தென் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன அதை மட்டும் பார்த்துருவோம். அதை பார்த்தோன்னா இந்த டாபிக் வந்து 10 கொஸ்டின்ஸ் ஓவராக இருக்கும். ஓகே. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன?
Electronegativity is an atom ability to attract the shared electron within a chemical bond. That word is important. Ability to attract shared pair of electron. இந்த shared pair of electrons with a chemical bond. Within a chemical bond. The ability to attract shared pair of electron. The period. இந்த பீரியட்னா இந்த பீரியாடிக் டேபிளில் இந்த மாதிரி போகுதுன்னா இதுதான் பீரியட்ஸ். ஸோ பீரியட்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். குரூப்னா டாப் டு பாட்டம் போகும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸாக இருக்கும். ஓகே, தென் இது வந்து மோஸ்ட் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பீரியாடிக் டேபிளில் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் எதுனா ஃப்ளூரின். ஹாலஜன் குரூப் தான் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்டாக இருக்கும். இதெல்லாம் ஹாலஜன், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். இதுதான் இந்த குரூப் தான் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். இதில் வந்து எது மோஸ்ட்னா ஃப்ளூரின். ஏன்னா ஃப்ளூரினோட சைஸும் சின்னது தான் இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். தென் விச் ஒன் இஸ் வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா ஃப்ரான்சியம். இந்த ஃப்ரான்சியம் இருக்குல்ல, ஃப்ரான்சியம் இஸ் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். இதோட ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து 4.0. ஃப்ரான்சியமோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து 0.7. ஓகே, ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து கை, டெல்டா கை வந்து பாலிங் ஸ்கேல் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். சேஞ்ச் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதுதான் டெல்டா கை. அதோட வேல்யூ வந்து 1.7 இருந்துச்சுன்னா அது வந்து கோவலன்ட் பாண்டா இருக்கலாம், கோவலன்ட் பாண்ட் அல்லது அயானிக் பாண்டா இருக்கலாம். அதே கை வேல்யூ வந்து இஸ் கிரேட்டர் தென் 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து அயானிக் பாண்ட். Then delta change in electronegativity that indicates delta chi is less than வந்து இதுதான் less than 1.7னா கோவலன்ட் பாண்ட், இஸ் கிரேட்டர் தென் 1.7னா அயானிக் பாண்ட். லெஸ் தென்னா கோவலன்ட் பாண்ட், கிரேட்டர் தென்னா அயானிக் பாண்ட். இது வந்து அயானிக் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து NaCl, சோடியம் குளோரைட். இந்த கோவலன்ட் பாண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர். ஓகே, இது வந்து நான் போலார் கோவலன்ட் பாண்ட். எக்ஸாம்பிளுக்கு சிசி பாண்ட் வந்திருக்கும். ஓகே, நான் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் என்னது? In the periodic table, the elements of first A group, its atomic radius and ionization potential are respectively. Atomic radius என்னாகும் வந்து டாப் டு பாட்டம் போக போக இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இது இன்க்ரீஸாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல், தென் எலக்ட்ரான் அஃபினிட்டி, தென் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ அப்போ இது இன்க்ரீஸாக இருக்கிறதுனால இது என்னவா இருக்கும்? டிக்ரீஸாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி டீட்டெயிலாக அதோட ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது புரியல, இன்னும் கிளியராக நடக்குங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.